வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட அத்தியாவசிய கற்றற் எண்ணக்கருக்கள் ELC வினாத்தாள் 2. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 1 ஏக்குரிய வீடியோ ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். இப்போ பகுதி 1 பிக்குரிய வினாத்தாளை இந்த வீடியோவில் கதைக்க போகிறோம். இந்த வினாத்தாள் ஒரு 3ஆம் தவணையை முழுமையாக உள்ளடக்கிய ஒரு இறுதி பரீட்சைக்கு கிட்ட ஒரு இலகுவான வினாத்தாள். நீங்கள் இந்த வினாத்தாளை இன்னும் செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குது பிள்ளைகள். லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. 2 விதமான லிங்க் போட்டிருக்கேன். ஒன்று கூகுள் ட்ரைவ்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி போட்டிருக்கேன். 2வது டெலிகிராம் குழுவில் இருந்தால் உங்களுக்கு டெலிகிராம் இப்போ வைவர் வாட்ஸ்அப் அது மாதிரி டெலிகிராம் அப்படின்றதும் ஒரு குழு. அப்படி டெலிகிராம் உங்களோட ஃபோனில் இருந்து டெலிகிராமில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டும் இருந்து உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்குதா அப்படின்றத கட்டாயம் எனக்கு கொமெண்டில் போடுங்க பிள்ளைகள். ஏன்னா நானும் ஒவ்வொரு வீடியோக்கும் டெலிகிராம் குரூப் இந்த லிங்கும் போடுறேன். உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கா, இல்லை அதுவும் கூகுள் ட்ரைவ்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி மெயிலில் போய் டவுன்லோட் கொடுத்து அப்படித்தான் வர வேண்டி இருக்குதா அப்படின்றத கட்டாயம் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பிள்ளைகள். உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்கள் அனைத்தும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி வைவர் வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்கள் உருவாக்கியிருக்கேன். நீங்கள் அதில் ஏதாவது ஒன்றில் இருந்து வினாத்தாள்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்க பிள்ளைகள். பெற்றுக்கொண்ட உடனே டவுன்லோட்டும் பண்ணிடுங்க. ஏனென்றால் சில பிள்ளைகள் இருக்கிறது என்னென்னா அது பேப்பர் வேறும் அது அப்படியே குரூப்பில் இருக்கட்டும், நான் தேவைக்கு டவுன்லோட் பண்ணலாமண்டா 3 நாளுக்கு பிறகு வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் பண்ணிடலாம். அவன் அந்த ஸ்டோரேஜை கிளியர் பண்ணினான். நீங்கள் உங்களோட ஃபோனுக்கு எடுத்து வச்சா தான் அது உங்களோட ஃபோனுக்குள்ளே இருக்கும், இல்லைண்டா டவுன்லோட் பண்ணப்படாது. ஸோ அதுக்கு பிறகு சார் எனக்கு இந்த பேப்பரை போடுங்கண்டா, நானும் மனுஷன்தான், எனக்கும் திரும்ப திரும்ப என்னட்ட நீங்கள் வினாத்தாள்களை கேட்குறதால எனக்கும் அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்குது. ஆனால் என்னுடைய வகுப்பில் இணைந்து கொள்கிற பிள்ளைகள் கேட்டால் நான் கட்டாயம் அனுப்புவேன். அது என்னுடைய கடமைப்பாடாக மாறுது. நீங்களும் என்னுடைய வகுப்புக்கு இணைந்து கொண்டு உங்களுக்கு தேவையான டவுட்டுகள் சந்தேகங்கள் என்னவாக இருந்தாலும் நீங்கள் என்னட்ட கேளுங்கோ. அதை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆகவே உங்களை தெளிவான முறையில் இலகுவான வழியில் கணிதத்தை கற்று அதில் இருக்கிற சந்தேகங்களையும் தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு ஆசையை தேவைன்னா என்னுடைய மூலமான கணித வகுப்புக்கு இணைந்து கொள்ளுங்க. மற்றபடி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இதை மாதிரி பல வீடியோக்கள் குழுவில் போட்டிருக்கேன், யூடியூப்பில் போட்டிருக்கேன். இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதோட உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். நினைக்கிறேன் இது பின்ன கேள்வி நினைக்கிறேன். முதலாவது கேள்வி, பாதை ஒன்று அமைப்பதற்கு 120 மனித நாட்கள் தேவை என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது வழக்கமா எங்களுக்கு மொத்தமா எவ்வளவு வேலை இல்லை மொத்தம் எவ்வளவுன்றது முழுமை எவ்வளவுன்றது தரப்படுவதில்லை. பின்னம் கதைச்சிட்டு கடைசியிலேருந்து தான் ஒப்புடுற மாதிரி இருக்கும். ஆனா இது அப்படிப்பட்ட கேள்வியா இல்லாம முதல்லே சொல்லியாச்சு. இந்த வேலை இந்த அளவு இது எவ்வளவு என்று சொன்னா 120 மனித நாள் வேலை, 120 மனித நாள். இதே மாதிரி ஒரு பாஸ் பேப்பர் இருந்தது, மொத்த பாத்திரத்துல கொள்ளளவு தந்துட்டு கதை விட்டுருந்தது. இது கிட்டத்தட்ட அதே பேப்பர் இருந்த சாயல். மொத்த வேலை தந்தாச்சு, 120 மனித நாள் வேலை. முதலாம் நாளில் பாதையின் 7/2 பங்கு அமைக்கப்பட்டது. முதலாம் நாள் பாதையில 7/2 பங்கு அமைக்கப்பட்டது. முதலாம் நாளின் இறுதியில் பாதையின் மொத்த நீளத்தின் என்ன பின்னம் அமைப்பதற்கு எஞ்சியிருந்தது. அதாவது நீங்க இதுக்கெல்லாமா படங்குறோம், உண்மையா படங்குற தேவையில்லை. ரெண்டாவது நான் படங்குறி காட்டுறேன். மொத்த வேலை இந்த முறை தெரியும். மொத்த வேலை 120 மனித நாள். பொதுவா தெரியாம தான் கேள்விக்குள்ள போனாங்க. இன்றைக்கு தெரியும் மொத்த வேலை 120 மனித நாள். அதுல முதலாம் நாத்து 7ஆக பிரித்து 120 சார் எப்படி 7ஆ பிரிக்கலாம்? நியாயமான கேள்விதான். அது கேள்வியா தந்தாச்சு தானே. 120 மனித நாள்ல 7ஆக பிரித்து 2 நாள் வேலை முதலாம் நாத்து செஞ்சாச்சு. சோ முதலாம் நாள் செய்யப்பட்ட வேலை முழுவதின் என்ன பின்னம் என்றா அது நேரடியாக இது மட்டும்தான். ஏன்னா அந்த மொத்த வேலையில 7/2 பங்கு 7/2 சொன்னது. 7/2 பங்கு வேலை மட்டும்தான் முதலாம் நாத்து செய்யப்பட்டது. சோ 7/2 பங்கு வேலை முதலாம் நாத்து செய்யப்பட்டது. மீதி முழுமையாக எண்ணம் செய்யப்படல. அதைத்தான் கேட்டது. அது 7/5. அதுக்கெல்லாமா செய்ய வழி இல்ல. நீங்க 7/7 கழிச்சு காட்டினாலும் சரி, 7/5 நேரடியாக விட போட்டாலும் சரி. நான் நேரடியா இந்த முறை போடுறேன் பிள்ளைகள். ஏன்னா சில பிள்ளைகள் நினைக்குது நேரடியா போடக்கூடாதுன்னு. நேரடியாக தெரிகிறதுக்கு நீங்க நேரடியாக போடலாம், அதுல ஒரு சிக்கலும் இல்லை. எஞ்சியதின் 5/3 பங்கு 2ஆம் நாள் அமைக்கப்பட்டது. இங்க ஒரு பின்னம் இருக்கு, 5/3. இது முழுமையின் பின்னமா இல்ல மீதியின் பின்னமா? அதுக்கு முன்னாடியே தெளிவா போட்டிருக்கு. எஞ்சியதின், அதாவது முதலாம் நாள் அமைக்கப்பட்டது போக மீதம் இருக்கிற மீதியின் 5/3 பங்கு. மீதியின் 5/3 பங்கு 2ஆம் நாள் அமைக்கப்பட்டது. சோ 2ஆம் நாள் அமைக்கப்பட்டது முழுவதின் என்ன பின்னம் அப்படின்னு கேட்டா பின்ன பெருக்கல். இது 5/3 சொல்லலாது. இது பின்ன பெருக்கல். 7/5
ஏழில் ஐந்தின் 3 பங்கு 2 நாள் அமைக்கப்பட்டது. ஏண்டா எஞ்சியது வந்து 7/5 3 பங்கு 2 நாள் அமைக்கப்பட்ட காதை முழு காதையின் என்ன பின்னம் பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்படக்கூடியதை வெட்டுவோம். 5 வெட்டுப்படும் ஒரு முறை 7/3 காணி 7/3 கான் என்ன காணுன்னு தான் நினைக்கிறேன். பாதை 7/3 பாதை வந்து 2 நாள்ல அமைக்கப்பட்டது. முழு பாதை இந்த 7/3 அவ்வளவுதான். 2ஆம் முடிஞ்சாச்சு. எஞ்சிய பாதை 3ஆம் நாள் அமைக்கப்பட்டது. 3ஆம் நாள் அமைக்கப்பட்ட பாதையின் நீளம் 2 கிலோமீட்டரின் அமைக்கப்பட்ட பாதையின் மொத்த நீளம் யாது? சோ எஞ்சியது வந்து 3ஆம் நாள் அமைக்கப்பட்டது. சோ 3ஆம் நாள் அமைக்கப்பட்டதை நாங்க காணணும். எத்தனை விதமா காணலாம்? 3 விதமா காணலாம். ஒன்று, முதலாம் நாள் அமைக்கப்பட்டதையும் 2ஆம் நாள் அமைக்கப்பட்டதையும் கூட்டணும். ரெண்டும் கூட்டுறது பெரிய விஷயம் இல்லை. ஏனென்றா அதுவும் 7/2 இதுவும் 7/3 மொத்தமா 7/5. சோ இன்னும் 7/2 3ஆம் நாள் அமைக்கிறதுக்கு எஞ்சி இருக்கு. முழுமையிலிருந்து கழிச்சு வரலாம். 2வது பக்கமா பார்த்தோம்னா ஏற்கனவே கண்ட மீதியிலிருந்து 7/5 முதலாம் நாள் அமைக்கப்பட்ட பிறகு இருந்த மீதி, அதுக்கு பிறகு 2ஆம் நாள் மொத்த காணி இந்த 7/3 எடுத்து செஞ்சிட்டோம். சோ இதை கழிச்சாலும் 7/2 வரும். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப பொதுவான பிள்ளைகள் இந்த ஐடியாவை வச்சு நான் சொல்லணும்டா, அவங்க பின்னத்துக்குள்ளால பெருக்கல்ல செய்யறத ஈஸியா நினைச்சு கொள்றாங்க. மொத்த காணி இந்த மீதி இந்த 5/3 2ஆம் நாள் செஞ்சது மீதிய முழுக்க 5/2 முழுமையாக 3ஆம் நாள் செய்யப்பட்டது. சோ 3ஆம் நாள் செய்யப்பட்ட காணியை வந்து நாங்கள் காணின்னு சொல்றோம். பாதை 3ஆம் நாள் செய்யப்பட்ட பாதையின் நீளத்தை வந்து நாங்கள் பின்ன பெருக்கல்ல காணலாம். 7/5 அங்க அப்படி 5/3 போட்டோம். இங்க 5/2 5/2 3ஆம் நாள் செய்யப்பட்டது. பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்படக்கூடியதை வெட்டிட்டு பெருக்கி போட்டா 7/2 காணி. அப்படி பெருக்கப்பட்ட அந்த 2 பங்கு காணி 3ஆம் நாள் செய்யப்பட்ட காணி என்ற பாதை இது வந்து ஒரு பாஸ் பேப்பர் தலைவர். அதான் எனக்கு அந்த பாஸ் பேப்பர் ஓடுது. 2019 பாஸ் பேப்பர் நினைக்கிறேன். அதே மாதிரி அதை வருது. அதனால தான் அது அங்க ஓடுது. ஆகவே 3ஆம் நாள் செய்யப்பட்ட பாதை இந்த நீளம் வந்து 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னா, அதாவது 7/2 2 கிலோமீட்டர்டா மொத்த பாதை இந்த நீளத்தை காண்றதுக்கு ஒப்பிட்டுருவோம். 7/2 கான் பாதை 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னால் 7/7 நேரடியா போகும். 7/7 ஒரு பங்க காண்றதுக்கு 2ஆல வகுத்து பிறகு 7 பங்க காண்றதுக்கு 7ஆல பெருக்குவீங்க. 1 வரும் 1 பங்கு 7 கிலோமீட்டர் தான் இந்த மொத்த பாதை இந்த நீளம். அது முதல்ல மனித நாள்ல தந்தது. இப்ப நாங்கள் பாதை இந்த நீளமாகவும் கற்றிருக்கோம். அவ்வளவுதான். ரைட். ஒன்றும் பெரிய கஷ்டமான பகுதியா இல்லை, கஷ்டமான கணக்காகவும் இல்லை, ரொம்ப ஈஸியா இருக்கு. 3 நாட்களிலும் பாதை அமைத்து முடிக்கப்பட்டது எனின், இந்த 3 நாள்ல இந்த பாதை பிளான் பண்ண மாதிரி முடிச்சுட்டு அப்படின்னு சொன்னா, இப்பாதையை அமைப்பதற்கு ஈடுபடுத்தப்பட்ட மனிதர்களின் எண்ணிக்கை யாது? 3 நாட்களில் பாதையை அமைத்து முடிக்கப்பட்டது. பாதை அமைப்பதற்கு ஈடுபடுத்தப்பட்ட மனிதர்களின் எண்ணிக்கை யாது? ஒரு சந்தேகமான கேள்வி. என்னண்டா 3 நாளும் ஒரே அளவான எண்ணிக்கையில பாதை அமைக்கிறதுக்கு நான் ஆட்களை ஈடுபடுத்தி இருந்தேன்டா 3 நாளும் ஒரே அளவான பாதை முடிஞ்சிருக்கும். ஆனா 2ஆம் நாள் கொஞ்சம் கூடுதலான பாதை முடிஞ்சிருக்கு. ஸோ 2ஆம் நாள் ஆட்களை கூட போட்டு செஞ்சிருக்கணும். இல்லையண்டா கூடுதலான பாதையை எப்படி முடிக்கலும், ஆட்கள் கூட இருந்திருக்கணும். ஆனா இந்த கேள்வி இந்த ஐடியாவை நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். இவையில் என்ன விளங்குது? இந்த கேள்வி மிஸ்டேக். என்ன பொறுத்த கேள்வி மிஸ்டேக். அப்ப இந்த ஐடியாவை நாங்க விளங்கிக் கொள்வோம். என்னண்டா அளவுல சமனான ஆக்களை மனித நாள் கேள்விக்கு கொண்டு போறோம். அதுக்கு பெண்கள் தானே, முழுவனோட சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. அந்த அடிப்படையில மனித நாளுக்கு கொண்டு போறோம். மொத்த வேலை எவ்வளவு இந்த பாதை அமைக்கிறதுக்கு? அவர் சொல்லியிருந்தவர், ஸ்டார்ட்லயே சொல்லியிருந்தவர், இந்த பாதை அமைக்கிறதுக்கு மொத்தமா 120 மனிதர் நாட்கள் என்று திட்டமிட்டப்பட்டது. இதை 3 நாள்ல முடிக்கிறோம். அப்படி என்ன சரிசமனாக, அப்படி என்ன அந்த வசனத்தையாவது போட்டிருக்கலாம். சம எண்ணிக்கையில் பயன்படுத்தி 3 நாட்களில் முடிக்கிறது என்று பிளான் பண்ணியிருந்தா, இந்த 3 நாட்களுக்கும் எத்தனை மனிதர்கள் தேவை அப்படின்னு சொன்னா 120 மனித நாள் வேலைய 3ஆ டிவைட் பண்ணணும். ஒரு நாள்ல நாங்கள் 40 மனிதர்களை ஈடுபடுத்துவோம் என்றால்
எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 40 மனித நாள் வேலை முடிஞ்சு 3 நாள்லையும் 120 மனித நாள் வேலையும் முடியும். நான் 5வது கேள்விக்கு போவோம். 250 மீட்டர் நீளமான பாதை அமைப்பதற்கு செலவு 2 மில்லியன் எனின் முழு பாதையை அமைப்பதற்கு தேவையான மொத்த செலவை மதிப்பிடுங்க. மொத்த பாதை இந்த நீளமும் கண்டு வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் மில்லியன்லேயே கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறேன். 250 மீட்டர் பாதையை அமைக்கிறதுக்கு 2 மில்லியன் கேபிட்டலையும் போடுவோமா, 2 மில்லியன், அந்த 2க்கு பின்னால் 6 சைவர் வரும். 2 மில்லியன் ரூபாய் அப்படின்னு சொன்னால் தமிழ்லேயே போடலாம் மில்லியன் என்று. 2 அவர் அப்படித்தானே போட்டிருக்காரு 2 மில்லியன் என்றா நாங்கள் மொத்தம் 7 கிலோமீட்டர் பாதை அமைக்கணும். ஆனா என்ன பிரச்சனைனா இந்த கிலோமீட்டர் வந்து மீட்டருக்கு மாற்றணும். 7000 மீட்டர் நீளமான பாதை அமைக்கிறதுக்கு எவ்வளவு? 202 மில்லியனை 250 வகுத்து ஒவ்வொரு மீட்டருக்கும் கண்டு 7000 பெருக்கணும். வெட்டுப்படும் என்ற நம்பிக்கையில தான் நான் கஷ்டப்படையில சைவரை விட்டுறேன். 25 வெட்டினா 50க்கு 2 முறை, 200 20 அங்கால 200 200க்கு 8 முறை, 28 மடங்கு. ஸோ 28 தர 2 56 மில்லியன் ரூபாய் எங்களுக்கு மொத்தமாக இந்த பாதையை அமைக்கிறதுக்கு தேவைப்படும். நினைக்கிற மாதிரி இல்லை பிள்ளைகள், ஒரு ரோடு போடுறதுக்கான செலவு வீடு கட்டுற செலவை விட பெருசு. ஆனா நாங்கள் அந்த ரோடு அவ்வளவுக்கு பாவிக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்லை. எங்களோட ரோடு இருக்கு, நான் ஸ்கூலுக்கு போற ரோடு, அந்த ஸ்கூல் போற ரோட்ல சீமந்து குலைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு ரோட்ல போட்டு தான் குலைப்பாங்க. இப்பதான் போட்டது கார்பெட் ரோடு. நாங்கள் எத்தனை வருஷமா இந்த கார்பெட் ரோட்டுக்காக எதிர்பார்த்தோம். ஆனா சீமந்து குலைக்கிறதுக்கு இடம் இல்லை, எங்களோட ரோட்ல போட்டு தான் சீமந்து குலைப்பாங்க. அது அப்படியான மைண்ட் செட் அப்படி மக்களிடையே மாறிட்டு, அது மாறணும்டா அடுத்து வர்ற சந்ததி நீங்கள் தான் அதை மாத்த போறீங்க என்றதான் உண்மை. சரி, புள்ளித்திட்டத்தை சொல்றேன் இல்லையா, புள்ளித்திட்டத்தை சொல்றேன், மார்க் பண்ணிக்கணும். இது நேரடியாக சொல்லக்கூடியது என்ற நாடி ஒரு புள்ளி தான். நேரடியாக சொல்ல முடியும்னா நீ செய்ய வழியோடு செஞ்சாலும் ஒரு புள்ளி தான் தருவாங்க. அதே மாதிரி இது பெருக்கக்கூடியது, பெருக்கி வந்த விடைக்கு 2 புள்ளி. இங்கதான் அந்த ஒப்பீட்டு கேள்வி. இதுல வந்து நீங்க 3ஆம் நாள் செய்யப்பட்ட வேலை இந்த அளவை கண்டிருப்பீங்க, அதுக்கு ஒரு புள்ளி, ஒப்பிடணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி, மொத்த தூரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளியாக 3 புள்ளி வரும் இந்த 3வது கேள்விக்கு. பிறகு வகுக்கணும்ன்றதுக்கு ஒரு புள்ளி, வகுத்து வந்த விடைக்கு ஒரு புள்ளி, திரும்பவும் ஒப்பிட்டு கேள்வி என்று நாடி அது உங்களுக்கு தூரத்தோட தந்தது, தூரத்தை வரை கண்டுட்டோம் நாடி இதுக்கு 2 புள்ளி. ஒட்டுமொத்தத்துல இந்த குறித்த முதலாவது வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை போடுங்க. இந்த கேள்வியை தவிர மிச்சப்படி இந்த கேள்வி எல்லாம் நல்ல கேள்வி, கொஞ்சம் இலகுவான கேள்வி, பெரிய கஷ்டப்படுத்தவும் இல்லை. இதுக்கு நம்ம ஈஸியாவே நல்ல புள்ளி எடுக்கலாம். 2வது கேள்விக்கு போக முடியும். உருவில் ஏபிசிடி ஆனது செங்கோண முக்கோண வடிவ பூங்காவாகும். பூங்கா வந்து செங்கோணம், இதுதான் பூங்கா. இதுல குழப்பம் கொண்டாம், மொத்தமா பூங்கா இல்ல, இந்த செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்கிறது மட்டும்தான் பூங்கா ஆகும். அத்தோடு இணைந்ததாக ஏசிடி கீழே ஆரைச்சிறை வடிவிலான நீச்சல் தடாகம், இது நீச்சல் தடாகம். ஏன் என்ன நீச்சல் தடாகத்தின் பரப்பளவு யாதுன்னா ஆரைச்சிறை இந்த பரப்பளவை கேட்கிறாங்க அப்படின்றத இந்த விளங்கிக் கொள்வோம். நீச்சல் தடாகம் ஆகும். இங்கு ஏசியின் நீளம் 14 மீட்டர் ஆகும். ஏசி இந்த நீளம் 14 மீட்டர் படத்துல குறிச்சு கொள்றோம். நீச்சல் தடாகத்தின் பரப்பளவை காண்க. நீச்சல் தடாகத்தின் பரப்பளவு நீங்க ஒன்றும் குழப்பிக்கொள்றதுக்கு இல்லை பிள்ளைகள். நீங்க பல சூத்திரங்கள் எல்லாம் பாடமாக்க தேவையில்லை. வட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 சூத்திரம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு நீங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்று வட்டத்தின் பரிதி இந்த நீளம், அதாவது வட்டத்தை கவர் பண்ணி இருக்கிற நீளக்கோடு, கோட்டு மொத்த நீளம், அதை சுற்றளவுன்னு சொல்லலாம் வட்டத்துக்கு. வட்டத்தின் பரிதி இந்த நீளம் சி என்று சொல்லுவோம். 2πr πd என்ற சூத்திரம் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் வேண்டாம் என்று விட்டு இப்ப 2πrக்கு வந்துட்டோம். அடுத்தது உள்ளுக்குள்ள இருக்கிற ஏரியா, உள்ளுக்குள்ள அடைக்கப்பட்டுள்ள பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் πr இருக்கு. இங்கே ஒரு பகுதி தான் இருக்கு. சோ அந்த பகுதி இந்த பரப்பளவுண்டா பின்னம் பயன்படுத்த வேணும். இந்த பின்னத்துக்கு 360 மேல் தீட்டாவை பயன்படுத்துவோம். ஏண்டா அரைச்சிறையா போயிட்டு இல்லை 45 பார் இல்லையா, காவட்டம்டா தரக்கால், அரைவட்டம்டா அரையண்டு போடுவோம். ஆனா இந்த 45 வாகைக்கு வேண்டாம், அது 4ல் 1 போட்டு புல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8ல் 1 பங்கு நீங்க சூத்திரத்தை பயன்படுத்துவோம். ஆரைச்சிறையின் பரப்பளவு இல்ல நீச்சல் தடாகத்தின் பரப்பளவு 2 எடுக்கலாம். முழுவட்டமாக இருந்தால் πr வர்க்கம், அது இந்த 360 மேல் தீட்டா, அந்த குறித்த பின்னம் தீட்டாண்டு போடுறோம். நீங்க 8ல் 1 போட்டாலும் ஓகே. பை 22 கீழ் 7 பகுதி ஒன்றை பொறுத்த வரைக்கும் ஆரியின் வர்க்கம். ஆரை குழப்பம் என்னண்டா அரைவட்டத்துக்கு தான் குழப்பம், மெட்டாக்களவு குழப்பம் இருக்காது. இங்க மையம் பிள்ளையர் இதான் வட்டத்தை கவராயம் வச்சு வெட்டின இடம். இது வந்து ஆரை ஆரை அப்ப வந்து 14 மீட்டர். 14 வர்க்கம் என்றா 14 தர 14 தர 360 மேல் 45.
வெட்டக்கூடியதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த கால அனுபவத்துல 45ஐயும் 360ஐயும் 45 வெட்டலாம். 45ல ஒரு முறை 360ல 8 45 இருக்கு, 8 முறை. மேல கீழே பொதுவான வேற காரணிகள் இருந்தா வெட்டலாம். என்ன இருக்கு, 7 14 வெட்டினா ஒரு முறை, இங்க 2 முறை, 2ஆல 8 வெட்டுறேன், இங்க 4 முறை, மேல ஒரு முறை, 14ஐயும் 4ஐயும் 2ஆல வெட்டுறேன், இங்க 7 முறை, இங்க 2 முறை, 22ஐயும் 2ஐயும் 2ஆல வெட்டுறேன், 11 முறை, இங்க ஒரு முறை. இதுக்கு மேல வெட்டுப்படுறதுக்கு இல்ல, மேல மட்டும் பெருக்குப்படுறதுக்கு 2 பேர் இருக்கேன், 11ம் 7ம். கீழையும் இருக்கோண்டு பார்க்கணும் பிள்ளைகள் இல்ல, அதனால பகுதியன் வராது. கீழே யாரும் வகுபடுறதுக்கு வெட்டுப்பட முடியாமல் இருந்தா அவரால் பெருக்கி போட்டு வகுக்கணும். பெருக்கினா 77 அலகு மீட்டர் சம்பந்தப்பட்ட அலகு மீட்டர் வர்க்கம். பூங்காவின் பரப்பளவானது நீச்சல் தடாகத்தின் பரப்பளவின் 4 மடங்கு எணி. பெருசு, ரொம்ப பெருசு. ஏபியின் நீளம் ஜாது. அப்ப நீச்சல் தடாகத்தின் பரப்பளவு 4 மடங்கு, நீச்சல் தடாகம் 77, 77 4 மடங்கு. பூங்கான்றது கவனிக்கணும் பிள்ளைகளா, இதுல வித்தியாசமான 2 கேள்வியை நான் பார்த்திருக்கேன். மொத்தமா பூங்கா என்று சொல்லியிருக்கலாம், நீச்சல் தடாகத்தோட சேர்ந்த பூங்காவும் இருக்குதானே, நீச்சல் தடாகத்தையும் பூங்கா அந்த பகுதியில சேர்த்து கொண்டு இருந்தா மொத்தமா 4 மடங்குன்னு சொன்னா இது ஒன்று போக மிச்சம் 3 மடங்கு தான் இது வரும். ஆனால் இதுதான் பூங்காண்டி இவர் சொன்னவர். செங்கோண முக்கோண வகை படிவ பகுதி தான் பூங்கான்னு சொன்னவர். அதனால இது பூங்கா. நீச்சல் தடாகத்தின் 4 மடங்குண்டா பூங்கா செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு 4 மடங்கு. நீ 4ஆல பெருக்கோணம் வண்டியில நாங்கள் நேர கணக்குக்குள்ள கொண்டு செய்யலாம், என்றாலும் பெருக்கி விடுவோம். 28 போட்டு 4 மிச்சம், 2 மிச்சம், 28 308 மீட்டர் வர்க்கம் பூங்கா பரப்பளவாக இருக்கணும். சோ நாங்கள் இதை வச்சுக்கொண்டு செங்கோண முக்கோணம் தானே பரப்பளவை வச்சுக்கொண்டு தருவோம். முக்கோணத்தின் பரப்பளவு சமன் அரைதர அடிதர செங்குத்துயரம். ஓகே, இந்த முறைங்களுக்கு பரப்பளவு தெரியும், 308 மீட்டர் வர்க்கம் அலகு வேண்டாம், அரை அரைதான். அடியும் தெரியும், இதை செங்குத்துயரமாக எடுத்த அடி 14, செங்குத்துயரம் மட்டும்தான் தெரியாது, எச். செங்குத்துயரத்துக்கு பொருத்தமான அச்சரம் எச். நீங்க எக்ஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை. முதல்ல இந்த பக்கம் சுருக்கக்கூடியதா இருந்தா சுருக்க முடியாட்டி பின்னத்தை அங்கே அனுப்பி பெருக்கி போடுவோம். ஏன்னா பின்னத்தை வச்சுக்கொண்டு சமன்பாடு தீர்க்க இயலாது, சுருக்க முடியும். வெட்டுப்பட்டா 7. ஸோ 7 எச் சமன் 308 வரப்போகுது. இப்போ எச்ச காணணும்டா சமன்பாட்டின் இருபுறம் 7ஆல வகுத்தமெண்டா, இல்ல இங்க பெருக்கிற 7 அங்க போய் பிரிக்குமெண்டா, 28ல 4 முறை, அங்கால 2 மிச்சம், 28ல திரும்ப 4 முறை, 44 மீட்டர். அது ரொம்ப நீளம், இதுல படத்துல போட்ட மாதிரி இல்லை, 44 மீட்டர் நீளமான ஏபி இந்த நீளம் 44 மீட்டர் என்று வரும். நீச்சல் தடாகத்தின் வில் டிசியின் நீளம் ஜாது. முழுவட்டமாக இருந்தால் வில்லின் நீளம் முழுவட்டமாக இருந்தால் பரிதி இந்த நீளம் 2πr. அதுல இது குறித்த பின்னம் 8ஆ பிரிச்சா ஒரு பங்கு, 4ஆ பிரிச்சா ஒரு பங்கு. அப்ப இது 360 பிரித்து நாங்கள் தீட்டா பங்கு, அதே தான் 8ல் 1 தான், 2 π 22 7 6 14. சூத்திரங்கள் கவனம் பிள்ளைகள். இது பரிதி இந்த நீளத்தின் சூத்திரம், வில் இந்த நீளம் கேட்டாங்க. பரப்பளவு கேட்டா முழுவட்டத்தின் சூத்திரம், பரப்பளவு சூத்திரம். இது பரிதி இந்த நீளத்தின் சூத்திரம். தர 360 மேல் 45. இது ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்சதுதான். இது 8 முறை ஒரு முறை, இங்க வெட்டலாம், 2 முறை ஒரு முறை, 2ஆல வெட்டலாம், 4 முறை ஒரு முறை, திரும்பவும் 2ஆல வெட்டலாம், 2 முறை ஒரு முறை, திரும்பவும் 2ஆல வெட்டலாம், 11 முறை ஒரு முறை. கீழே பகுதியன் முடிஞ்சுது, மேல தொகுதியன்ல கூட ஒரு ஆள் தான். அவற்ற நீளம் 11 மீட்டராக இருக்கும். 60 பாகையை விட குறைகிற போது ஆரியை விட பரிதி இந்த நீளம் வில்லு இந்த நீளம் சின்னனாகும். சரியா தான் செஞ்சிருக்கோம், நம்ம செக் பண்ணி கூட பார்க்கலாம். கேட்டது வில்லுந்த நீளம், வேலை முடிஞ்சு. 4வது கேள்விக்கு போவோம். உருவில் ஏபியில் தொடங்கி பியில் தொடங்கி, உருவில பியில தொடங்குற, ஓகே, பியில் தொடங்கி ஏ பி ஏ சி டி வழியே சி வரைக்கும், பி ஏ இங்க வர்றோம், பிறகு டிசி ஆகுமா, டிக்கு வர்றோம், பிறகு சிக்கு போறோம். இது வரைக்கும் சி வரைக்கும் தான். இந்த பக்கத்துக்கு அந்த செம்பக்கத்தை காணவும் இல்லாத நினைக்கிறேன், பைதஸ் மும்பைக்குள்ள வரான்னு நினைக்கிறேன். அதுக்கு நாங்கள் லைட்டு கிட்ட ஒன்று பூட்டியில போடுறோம், லைட் இதை போட்டு விட
சி வரைக்கும் 3 மீட்டர் இடைவெளியில் மின்குமிழ்கள் பொருத்துவதற்கு தேவையான மின்குமிழ்களின் எண்ணிக்கை. முதல்ல அது வரைக்கும் எவ்வளவு நீளம் என்று காணும். இது இப்பதான் கண்டுபிடிச்சாங்க 44 மீட்டர். இந்த நீளம் எவ்வளவு? ஏடி இந்த நீளம் இதுவும் கண்டாங்க. விழுந்த நீளமும் கண்டுட்டோம் 11 மீட்டர். ஏடி இந்த நீளம் எவ்வளவு? ஏடி வந்து ஒரு ஆரை இந்த நீளம் வந்து எங்களுக்கு எவ்வளவா இருக்கும்? அதேதான் அங்க 14 இங்கேயும் 14. மொத்த நீளத்தை காணுவோம். மின்குமிழ் பொருத்த போற மொத்த நீளம் அது சுற்றளவுன்னு சொல்லல தானே, அதனாலதான் மொத்த நீளம் போடுறேன். 44 14 11 8 9 ஒரு மிச்சம் ஒன்றும் இல்லை 6 69 மீட்டருக்கு நான் மின்குமிழ் பொருத்த வேண்டி இருக்கு. 3 மீட்டரா கட் பண்ணினா எத்தனை இடைவெளிகள் வரும்? இடைவெளிகளின் எண்ணிக்கை மின்குமிழ்களின் எண்ணிக்கை பிறகு வருவோம். 69 3 பிரிச்சா நான் நினைக்கிறேன் இதுல 2 அங்க 3 23 இடைவெளிகள் வரும். இப்ப பிரச்சனை என்னண்டா இது தொடங்கின இடத்துல முடியல. உதாரணத்துக்கு சின்ன கணக்கா யோசிப்பேன், நான் பெருசா யோசிக்காது. ஒரு 10 மீட்டர் இடைவெளியில நாங்கள் மின்குமிழ்கள் பொருத்த வேண்டி இருக்காது. வளைஞ்சிருக்கலாம், நீர் கூட இருக்கலாம், எல்லாம் ஒன்றுதான். மொத்தமா 10 மீட்டரை 2 மீட்டருக்கு ஒரு வெட்ட போறேன். 3 மீட்டருக்கு யோசிக்காம 2 மீட்டருக்கு யோசிக்கிறேன். 10ல எத்தனை 2 மீட்டர் இருக்குமெண்டா 5 துண்டு வரும். 1 2 3 4 5 அளவு சமனா போடையில. இது ஒரு 2 மீட்டர், இது ஒரு 2 மீட்டர், இது ஒரு 2 மீட்டர், இது ஒரு 2 மீட்டர், இது ஒரு 2 மீட்டர். தொடங்கின இடத்துல முடியாட்டி இடைவெளிகளின் எண்ணிக்கையை விட மின்குமிழ்களின் எண்ணிக்கை ஒன்று கூட இருக்கும். வேணுமெண்டா எண்ணி பாருங்க, 6 மின்குமிழ் தேவை. ஏன்னா முதலாவது 2 மீட்டர் முடியக்கு ஒரு மின்குமிழ், 2வது முடியக்கு 2வது, 3 3 4 4 5 5 தொடக்கத்துல ஒன்று வேணும், எக்ஸ்ட்ராவா 6 ஒன்று கூட வேணும். இதுவே தொடங்கின இடத்துல முடிப்பேன்டா ஒன்று கூட தேவையில்லை. இதுவே வட்டமாக இருக்கணும் இல்ல, 5 துண்டு அடிக்கடி சொல்றதான். 5 துண்டு முதலாவது முடியக்கு 1, 2வது முடியக்கு 2, 3வது முடியக்கு 3, 4 முடியக்கு 4, 5 முடியக்கு 5வது போடுறது தொடக்கத்துக்கு பொருத்தமானதா இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா தேவையில்லை. அந்த சந்தர்ப்பத்துல இடைவெளிகளின் எண்ணிக்கையும் மின்குமிழ்களின் எண்ணிக்கையும் சமனா இருக்கும். இதுக்கு ஒன்று கூட தேவை. ஆகவே மின்குமிழ்களின் எண்ணிக்கை இப்படி செய்யுங்க பிள்ளை, இது நல்ல 23 1 24 மின்குமிழ்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னு வரும். புள்ளித்திரத்தை சொல்றேன் பாருங்க பிள்ளைகள். இதை சூத்திரத்துல பிரதிகிறதுக்கு ஒரு புள்ளி, பிரதிகிட்ட விடைக்கு ஒரு புள்ளியாக 2 புள்ளி கிடைக்கும். இங்க 4 மடங்கு என்று சொன்னது தானே, 4 மடங்கு காணணும் இல்லை, அதை பெருக்கமாக வச்சு இந்த கணக்கை வட்டி சிறுக்கலாம். 4 மடங்கு 4ஆல பெருக்கிறதுக்கு ஒரு புள்ளி, பிறகு சமன்பாட்டுல பிரதிட்டு ஒரு சமன்பாடை உருவாக்குறதுக்கு ஒரு புள்ளி, 44 மீட்டர்ன்றதை காண்றதுக்கு ஒரு புள்ளியாக உங்களுக்கு 3 புள்ளி இந்த கேள்விக்கு வரும். நீச்சல் தடாகத்தின் வில்லின் நீளம் சூத்திரத்துல பிரதிகிறதுக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி, உங்களுக்கு 2 புள்ளி வரும். அதே மாதிரி இங்க 3 புள்ளி வரும். ஏனென்றா மொத்த நீளம் கண்டு 3ஆல வகுத்து 23, 3ஆல வகுக்கிறதுக்கு ஒரு புள்ளி, 24 மின்குமிழ் அப்படி என்று சொல்றதுக்கு 2 புள்ளி கொடுங்க. ஆக மொத்தத்துல இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை பதிவிடுங்க. என்னடா ஈஸி என்ன? 10 கஷ்டமா இருக்கா? கேட்கிறேன் இல்ல. ரைட். 3வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். 3வது கேள்வி சதவீதம் தொடர்பாக வந்திருக்கு. அதுவும் எண்கள் தான். சதவீதம் எண்கள் என்ற டாபிக் உள்ள வருது. ஏ பகுதி பி பகுதி என்று 2ஆ பிரிச்சிருக்கு. நான் நினைக்கிறேன் ஏ பகுதி வந்து வரி சம்பந்தமாகவும், பி பகுதி வந்து வருமான வரி, ரெண்டும் வரிதான். இது இறைவரி, அது வருமான வரி தொடர்பான கேள்வியாக இருக்கு. கண்ணன் பிரதேச சபை எல்லைக்குள்ளே ஒரு வியாபார நிலையத்தினை நடத்துகின்றான். அவருடைய வியாபார நிலையத்தின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் ரூபாய் 50,000 ஆகும். அதாவது இவருக்கு ஒரு வியாபார நிலையம் இருக்கு. முதல்ல அந்த விஷயத்தை விளங்கி கொள்ள முடியும். அந்த வியாபார நிலையத்தை அவன் நடத்துறான். அவனுடைய வியாபார நிலையம், அந்த கடை வந்து சொந்த கடையா இருக்கிற மாதிரி தான் இவர் சொல்றேன். ஆனாலும் மதிப்பீட்டு குழு இருக்குதானே, அந்த ஜூசி இந்த இல்லையண்டா பிரதேச சபை, பிரதேச சபை இந்த இல்லையண்டா மாநகர சபை இந்த மதிப்பீட்டு குழு இருக்குதானே, அந்த மதிப்பீட்டு குழு இந்த கடைக்கு இந்த உரிமையாளருக்கு கிடைக்கிற வருமானம் என்று 50,000 என்று சொல்லி இருக்கு. அதாவது இந்த கடையை இவர் வாடகைக்கு கொடுத்தா குறைஞ்சபட்சம் 50,000 ரூபாய் வாடகை இவருக்கு கிடைக்கும், வருமானமா கிடைக்கும் என்று ஜூசி கணிச்சிருக்கு. ஆனா அதுக்காண்டி இவர் வந்து 50,000 ரூபாய் உண்மையா இவருக்கு வருமானம் பெறணும் இல்லை. சொந்த கடையில நானே ஏறி இருந்தா எனக்கு என்ன சார் வருமானம் பெறமாட்டா? நீங்க அது என்ன பாடம், அது கொமர்ஸ்ல படிப்பீங்க.
இவருக்கு அந்த கடை 50,000 மிச்சப்படுத்தி தருது. ஸோ அது ஒரு மறைமுகமான வருமானம். அந்த பிரதேச சபை 12% ஆண்டு இறைவரியை அறவிடுகின்றது எனின் ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய இறைவரி மதிப்பீட்டு பெறுமதியின் 12%. இதுல சில பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை என்னண்டா, இந்த இறைவரி என்று கண்டாலே நாளில் உண்டால பெருக்கணும். அது காலாண்டு வரைக்கு தாண்டா நாளில் உண்டால பெருக்கணும். இறைவரிக்கு இல்லை. இறைவரி என்றது மொத்த மதிப்பீட்டு பெறுமதியின் ஒரு குறித்த பகுதியை செலுத்துறது. பிறகு அதுல நாளா பிரிச்சு கட்டுறது ஒரு ஆப்ஷன், கட்டாயம் இல்லை. ஒரு 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 மேலதிக ஒரு தேவைப்பட்டா பயன்படுத்தலாம். கட்டாயம் பயன்படுத்தணும் சட்டம் இல்லை. 2 சைவரை வெட்டுறேன், பெருக்கி போட்டா 2 சைவரை பின்னால போட்டுட்டு 60 வரும். ரூபாய் 6,000 ரூபாய் இவர் இறைவரியாக செலுத்த வேண்டும். காலாண்டுக்கான வரியாது அதை நாளால பிரிக்கிறேன். 6,000ல நாளா பிரிச்சு ஒரு பங்கு 4ல் 1 பெருக்கிறேன். இது 1,500 ரூபாண்டு வரும். 60ல 15 முறை அங்கால ரூபாய் 1,500 ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒருக்கா. காலாண்டுக்கும் ஒருக்கான்றது எவ்வளோண்டாடா 3 மாசத்துக்கு ஒருக்கா. 3 மாசத்துக்கு ஒருக்கா கொண்டு போய் 1,500 ரூபாய் கட்டணும். ஆனா ஒரு இப்ப இருக்கிறவங்க நடைமுறை சார்பான வசதியும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரே தடவையில, அதுவும் ஜனவரி 31க்குள்ள ஒரே தடவையில இந்த அளவு வரியையும் செலுத்துவீங்க வேண்டாம். இதுல ஒரு 10% கழிவு தருவாங்க. வரி இந்த 10%. ஒரு 60 ரூபாய் குறைவாக, 60 ரூபாய் இல்லை 600 ரூபாய், 600 ரூபாவை குறைச்சி 5,400 ரூபாய் கட்டிட்டு வரலாம். நீங்க தொகுதியா பகுதி பகுதியா தான் கட்டுவீங்க அப்படின்னு சொன்னா அந்த வரி சலுகை வராது. அந்த வரி சலுகை அந்த 10% வராது. அது கொஞ்சம் வரிய முன்னுக்கே வாங்குறதுக்காக அடுத்த ரிசீட்டும் போடணுமே. அங்க இருக்கிறாங்க 4 தரம் ரிசீட் போடுறத விட ஒரு தரம் ரிசீட் போடுறது சுகம் என்ன, அதுக்காக. ரைட். அடுத்தது பி பகுதி வருது. வருமான வரியிலிருந்து ஒருவர் ரூபாய் 2,50,000 வருட வருமானம் பெறும் ஒருவர் செலுத்த வேண்டிய வருமான வரி இங்க அட்டவணை போட்டிருக்கு. இது புதுசா இருக்கு. ஏன்னு சொன்னா எங்களோட 2013ஆம் ஆண்டு வரி கொள்கையை பார்த்தாலே ஒரு 5 லட்சத்துக்கு தான் வரி விலக்கு. இது இப்ப இருக்கிற வருமான வரி கொள்கை வரி விலக்கு 1 லட்சம் தான், 1,50,000. ஆனால் அது மாத வருமானம். இப்ப இருக்கிறது ஆண்டு வருமானம் இல்ல, மாதத்துக்கு. ஆனா இது ஆண்டு வருமானத்துக்கு கணிச்சுக்கு நாங்கள் வேற நாடுன்னு எடுத்துக்கொள்வோம். எங்கட நாடுன்னு எடுத்துக்கொள்ள தேவையில்லை, அட்டவணையை புரிஞ்சு கொள்வோம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எங்களோட ஃபைனல் எக்ஸாமை நீங்கள் பார்க்கணும், கவனமா பாருங்க. நடைமுறை சார்பானதை தான். ஏன்னா நடைமுறைக்கு பொருத்தம் இல்லாத கேட்டு என்ன பிரயோசனம்? இப்ப எங்கட உதாரணத்துக்கு இலங்கையில 500 கிலோமீட்டர் ஒரு ரெயின் செல்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் கேட்க தேவையில்லை. ஏன்னா இலங்கை இந்த மொத்த நீளமே 400 சொச்சுந்தான். 500 கிலோமீட்டர் நீளமான ரெயின் பாதை எங்க இருக்கும்? இருக்க வாய்ப்பு இல்லை. சோ அந்த அடிப்படையில் அப்படிப்பட்ட நடைமுறை சார்பான கேள்விகளை கேட்பாங்க. நீங்க கடுமையா பயப்பட தேவையில்லை. இப்ப இது ஆண்டு வருமானம் என்று போட்டிருக்காங்க. நாங்கள் அட்டவணையை விளங்கி செய்வோம். ரூபாய் 1 லட்சத்துக்கு வரி விலக்கு, அடுத்த 1 லட்சத்துக்கு 6%, அடுத்த 1 லட்சத்துக்கு 10%. அது உண்மையின்படி அது 12 அப்படியே போகும், 6 மடங்குல போகுது இப்ப இருக்க வரி கொள்கை. ஆனாலும் எங்கள் இந்த அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கேள்வி செய்வோம். நாங்க வேற எதையுமே யோசிக்க தேவையில்லை. இந்த அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி கேள்வி செய்வோம். ரூபாய் 2,50,000 வருமானம் பெறும் ஒருவர் செலுத்த வேண்டிய வருமான வரி, அதாவது இவற்றை வருமானம் விளங்கப்படுத்தும் பிள்ளை. இவற்ற வருமானம் 2,50,000 இருக்கு. ஆனா நாங்கள் ஒரு பரியர் வச்சுக்கோம், 1 லட்சம் வரை உழைக்கிற எவரா இருந்தாலும் வரி கட்ட தேவையில்லை, இவர் உட்பட. அடுத்தது அங்கால 50,000க்கு அப்படி தனித்தனியா பகுதி பகுதியா போட்டிருக்கேன். இவற்ற காசு ஒரு 3 கட்டத்துக்குள்ள மாட்டப்படும் என்ன நினைக்கிறேன். இல்ல கூட வரும் நினைக்கிறேன். 2,50,000 நான் 3ஆ பிரிக்க போறேன். முதலாவது 1 லட்சம் வரி விலக்கு, இதுக்காக எந்த ஒரு வரியும் இல்லை, 0%. அடுத்த 1 லட்சம், 1 லட்சம் தான் சொல்றேன். அடுத்த 1 லட்சம், அடுத்த 1 லட்சம் வரைக்கும் 6%. அடுத்த 1 லட்சத்துக்கும் 10% தான். ஆனா இவர் 1 லட்சம் உழைக்கல. என்ற இவற்ற மொத்த வருமானமே 2,50,000 தான். சோ இவர் அடுத்தது 50,000. 2,50,000த்துல அங்க 2 போக மிச்சம் 50,000. அடுத்தது அந்த 50,000த்துக்காக அட்டவணையில பாருங்க 10% வரி அறவிடப்படுது. சோ ரெண்டையும் காணணும். இது வேண்டாம், இதுக்கு காண வேண்டாம். 1 லட்சத்தின் 2ஆம் கட்ட 1 லட்சத்தின் 6%, 100ன் மேல் 6 பெருக்கி வெட்டினவண்டா 6,000 ரூபாய் 1 லட்சத்துக்கு வரி. அடுத்த 50,000த்துக்கு 10%,
10%. 50,000 10% 5,000 ரூபா வரி. சோ இவர் செலுத்த வேண்டிய மொத்த வரி அப்படியே எடுத்து கூட்டி விட்டா சரி, ரூபா 11,000 இவர் மொத்த வரியாக செலுத்த வேண்டும். மிக இலகுவா பெரிய விஷயம் இல்லை. இப்ப அடுத்த கேள்வி, ஒரு ஆள் 34,000 ரூபாய் வரி செலுத்துகின்றாரு, இவர்கிட்ட வருட வருமானம் என்ன? இது கொஞ்சம் பெரிய வேலை. அதாவது வரியை தந்துட்டு இவற்ற வருமானத்தை கேட்கிறது. இதுக்கு நீங்க ஒரு அட்டவணை மாதிரி பிளான் பண்ணுங்க. வருமானம், வரி, சதவீதம், வரி ஒவ்வொன்றா போவோம். இவர் முதல் 1,00,000 ரூபாய் உழைச்சிருக்காரா? ஓம். ஏன்னா இவர் வரி கட்டுற ஒரு ஆள், வரி கட்டுற ஒரு ஆளா இருந்தா இவர் வரி சலுகையை தாண்டி இருக்கார். ஆனா அந்த 1,00,000த்துக்காக எது விதமான வரியும் இல்லை, வரி கிடைக்காது. அடுத்த 1,00,000 உழைச்சிருக்கிறாரா? அப்படி உழைச்சிருந்தா அது இந்த 6% வரியா செலுத்தணும். அப்படின்னா 6,000 ரூபாய் வரி வரும். இவர் 6,000 விட கூட தொகை தான் வரியா செலுத்திக்கார். 34,000 ரூபாய் செலுத்திக்கார். சோ இவர் அடுத்த 1,00,000 ரூபாய் உழைச்சிருக்கார். அடுத்த 1,00,000 ரூபாய் உழைச்சிருக்காரா பார்க்கணும், செக் பண்ணணும். அப்படி உழைச்சிருந்தா 10% வரி 10,000 ரூபாய் வரியாக வரும். பெருக்கி பார்க்க தேவையில்லை, ஈஸியா சொல்லக்கூடியது. 16,000 தான் மொத்த வரியா வரும். இவர் 34,000. சோ அடுத்த 1,00,000 உழைச்சிருக்கார். அடுத்தது எவ்வளவா இருந்தாலும் 12% தான். அதுல எவ்வளவு பார்ப்போம். மொத்தமா 34,000 ரூபாய் வரி, இதுல 16,000 போயிட்டு. சோ மிச்சம் இருக்கிறது இன்னும் எவ்வளவு? கட்ட வருமானத்துக்கான வரிய நாங்கள் 34,000 இருந்து கழித்தல், கவனம், நான் பிளவிட்டுனான் என்ன, 34,000 இருந்து 16,000 கழிக்கணும். பெரிய தொகை என்ன, 34,000 இருந்து 14,000 கழிச்சா இங்க சைவர் கடன் எடுத்து கழிச்சா 14,8 உண்ட கடன் எடுத்ததால 18,000 ரூபாய். இந்த நாலாங்கட்ட வருமானத்துக்கு அறவிடப்பட்ட வரி 18,000 ரூபாண்டா, நாலாங்கட்ட வருமானத்தை காணணும். ஒப்பிடுவோம் பிள்ளைகள், அதான் ரொம்ப ஈஸி. அதாவது நாலாங்கட்ட வருமானத்தின் 12% வரி அறவிடப்பட்டது. அப்படி அறவிடப்பட்ட 12% ரூபாய் 18,000 என்றால் மொத்தம்ன்றது 100%. 100% 1% காண்றதுக்கு 12ஆல வகுத்து 100% காண்றதுக்கு 100ஆல பெருக்கணும். இல்ல நேர்வித சமன் குறுக்கு பெருக்கமா இந்த ஐடியா பயன்படுத்தலாம். முதல்ல 6ஆல வெட்டுண்டா, 6ஆல வெட்டுனா இங்க 2 முறை, இங்க 3 முறை, மிச்ச சைவர் ஏறணும். 18 மட்டும் வெட்டக்கூடாது, மொத்தமா வெட்டணும். அதப்பதான் உங்களுக்கு கணக்கு சரியா போகும். பிறகு 2ஆல வெட்டுறேன் 30ல 15 முறை, மிச்ச 2 சைவரும் ஏறும். இப்ப கீழே வெட்டுப்பட்டு முடிஞ்சது 15 தர 100, 1500 தர 100, இன்னும் 2 சைவரை சேர்த்துக் கொள்வோம். சோ இவர் நாலாங்கட்ட வருமானம் இவருடையது 1,50,000 ரூபாவா இருந்திருக்கும். சோ அந்த 1,50,000 சேர்த்து இவருடைய மொத்த வருமானம் எவ்வளவு அப்படின்னு நாங்க பார்த்தோம்டா, சைவர் இங்க பின்னுக்கு இருந்து கூட்டி கொண்டு வரேன். 0,0,0,0,0,5,4 அவற்றை மொத்த வருமானம் ரூபாய் 4,50,000 ரூபாய் வருட வருமானமாக இருக்கிற சந்தர்ப்பத்துல இவர் இவ்வளவு பெரிய வரியை கட்ட வேண்டி இருக்கு. 34,000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த பெர்சன்டேஜ் அப்படித்தான் போகுது. அந்த அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருக்கும். இதை ஒரு நடைமுறை சார்பான கேள்வியில இது ஒரு அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேண்டிய கேள்வி. சரி, புள்ளித்திட்டத்தை சொல்றேன் பிள்ளைகள். கிட்டத்தட்ட தான் எனக்கு துல்லியமா தெரியல, கிட்டத்தட்ட போடுறேன். இது பெருக்கி வார விடையோட சேர்த்து செய்கவழியோட சேர்த்து 2 புள்ளி. இது 4ஆல பிரிச்சு வரத்தானே வேணும். சோ அதுக்குன்னு 2 புள்ளி தாரன். என்ன 4 புள்ளியை கொடுக்குறோம். 4ஆல நேரடியா இதுக்கு சில நேரம் 1 புள்ளி தான் கொடுபடும் பிள்ளைகள், நேரடியாக வகுக்கக்கூடிய நாடி. இதுக்கு நான் 3 தாரன். என்னண்டா 2 வரியை காண வேண்டியிருக்கு, பிறகு கூட்ட வேண்டியிருக்கு, எல்லாத்துக்குமா சேர்த்து 3 புள்ளி. அதே மாதிரி இதுக்கும் தான் இந்த 18,000 ரூபாய் வரி என்றதை காண வேண்டியிருக்கு. அந்த 18,000 வரிக்கான வருமானம் காண வேண்டியிருக்கு. பிறகு மொத்த வருமானம் காண வேண்டியிருக்கு. எல்லாத்துக்குமா சேர்த்து 3க்கும் 3 புள்ளி கொடுத்து ஒட்டு மொத்தத்துல இந்த கேள்விக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை என்று போடுங்க. சில சந்தர்ப்பத்துல இதுக்கு 4 புள்ளியும் தரலாம். ஏன்னா இது அவ்வளவு வெளியூடான கேள்வி, அதோட பெருமதியான கேள்வி. சோ அதனால உங்களுக்கு 4 புள்ளியும் தரலாம். அது 4 புள்ளி தரலன்னா இங்க எந்தெந்த ஒரு புள்ளியை கூறுபடும், இதுல எந்தெந்த ஒரு புள்ளி கொடுத்தா அங்க 4 புள்ளி வந்திருக்கலாம். எனக்கு ஸ்கீமை பார்க்கல, அதனாடி நான் சொல்ல தெரியல. ரைட். 4வது கேள்வி, நிகழ்தகவு தொடர்பாக நெய்யரி அங்கால பிறகு அங்கால போகுது. பெட்டி ஒன்றில் சர்வசமனான 3 சிவப்பு நிற பேனைகளும் 4 நீல நிற பேனைகளும் உள்ளது. பெட்டியில மொத்தமா 7 பேனை இருக்கு. அதுல 3 சிவப்பு நிறம், 4 நீல நிற பேனைகளும் இருக்கு. எழுமாறாக பெட்டியிலிருந்து ஒரு பேனா ஒன்றன் பின் ஒன்றாக
பிரதி வைப்பின்றி அப்படியே கவனிக்கணும். பிரதி வைப்பின்றி 2 பேனாக்கள் எடுக்கப்படும். ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்தாலும் சரி, ஒரே அடியாக எடுத்தாலும் சரி, 2 ஒன்றுதான். ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் அதை யோசிக்கணும். ஒரே அடியா அடிச்சா அது என்ன சார் வருமாண்டா? ஒரே அடியா எடுக்கிறதுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக எடுக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நாங்க 2 செலக்ட் பண்றோம், பட்ஜெட் எடுக்கிற தானே. சோ பிரதி வைப்பு எடுத்திருக்கோம். மாதிரி வழியை தரப்பட்டுள்ள நெய்யறியல் குறித்து காட்டுக. மாதிரி வழி என்றது புள்ளியில் கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களையும் உள்ளடக்கிய தொடை. அதை நாங்கள் தொடை வடிவில் எழுதும் போது இது பெரிய தொடை வரும். ஏன்னா சமநேசக உள்ளதாக எழுதும் போது சிவப்பு நிற முதலாவது பேன, சிவப்பு நிற 2வது பேன, சிவப்பு நிற முதலாவது பேன, சிவப்பு நிற 3வது பேன, அப்படி என்று பல பேர்கள் வரும். ஆனா சில பேர்கள் வராது. நெய்யறிய பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சு கொள்ளக்கூடியது ஒட்டுமொத்த புள்ளடியும் வர்றது ஒரு கதை. அதாவது சாரா நிகழ்ச்சி தரம் 10க்குரியது, சார் நிகழ்ச்சி தரம் 11க்குரியது. அந்த மொத்த பேர்கள்ல மூளை விட்டம் மட்டும் வராது. மூளை விட்டம் மட்டும் வராது. வேற வந்து வராததெல்லாம் நெய்யறிக்கு வராது. நீங்க பயப்படாம களத்துக்குறங்களாம் சொல்றது நிசாந்தன் சார். நீங்க பயப்படவே தேவையில்லை. நேரடியாக நீங்க களத்துக்குறங்களாம். ஒட்டுமொத்த புள்ளடியும் வர்ற கணக்கு இது. இது எப்படிப்பட்டது? ஒட்டுமொத்த புள்ளடியும் வர்ற கணக்கா இல்ல மூளை விட்டம் வராத கணக்கா? ஏன் ஐயா மூளை விட்டம் வராது? ஏனென்றா இவர் பிரதி வைப்பின்றி வச்சவர். எடுத்த பேனியை இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்காது. அதாவது R1 என்ற பேனை முதல் கிடைச்சு 2வது பேனையும் அதே பேனியா இருக்கலாம். ஏனென்றா பிரதி வைப்பின்றி 2வது பேன் எடுத்தவர். மீள் வைப்பும் இல்லை, பிரதி வைப்பும் இல்லை. சோ இவர் சொன்ன சொல்லவும் இல்லை, வச்சனான்னு சொல்லல. சோ இந்த கதையின்படி எங்களுக்கு என்ன நடக்க போதுண்டா, மூளை விட்டம் வராது. மற்றபடி எல்லா மூலகமும் வரும். கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களையும் நீங்க புள்ளடி போடணும். 7 49ல 7 பேர் போக 42 பேர்கள் எங்களுக்கு சாதகமானது. 42 பேர்களுக்கும் வாய்ப்பு சமன். இதுல ஏதோ ஒரு புள்ளடிதான் நடக்கும். இந்த பேர்கள் நான் சொல்றேனே, இந்த புள்ளடியில ஒன்றுதான் நடக்க போகுது. ஆனா இதுல எதுவும் நடக்கலாம். அதனால்தான் கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களையும் உள்ளடக்கிய தொடையத்தான் நாங்க மாதிரி வழின்னு சொல்லுவோம். அதுல ஏதோ ஒன்றுதான் நடக்கும். அதுல குழப்பிக்கொள்ள கூடாது. 3-4 நடக்குமே சார் அப்படின்னுலாம் நீங்க குழப்பிக்கொள்ள கூடாது. நான் போடுற மாதிரி மூளை விட்டத்துக்கு புள்ளடி போடாம கீரை தெரிஞ்சா நல்ல. சில பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு மூளை விட்டத்தை அழிச்சு விடுங்கள், அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா மூளை விட்டத்தை பேனியால கீறி போட்டு வெட்டி விடுவீங்க, அது பிழை. மூளை விட்டத்தை கீறி போட்டு பென்சிலால கீறினா சிக்கல் இல்லை, அழிச்சு விடலாம். பேனியால கீறினா அழிக்கலாது, டிஃபெக்ஸ் பாவிக்கலாது. எந்த ஒரு ஆன்சர் சீட்ல நீங்க வந்து டிஃபெக்ஸ் பாவிக்கலாதா, அது தெளிவா தெரிஞ்சுக்கணும். அது சட்டவிரோதம். ஆகவே நீங்க வந்து பேனையால கீறி போட்டு டிஃபெக்ஸ பாவிச்சு அழிச்சிங்கன்னா அது மிகப்பெரிய குற்றம். இல்ல பேனையாலேயே வெட்டி விட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு வருட பேப்பர்ல பிழைதான் போட சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டிருந்தது. கவனமா. சோ பேனையால கீற வேண்டாம், பென்சிலால கீறினா அழிச்சு விடலாம். தரப்பட்டுள்ள ஓகே, முதலாவது கேள்வி செஞ்சிட்டோம். 2வது, 2 பேனைகளும் ஒரே நிறமாக இருப்பதற்குரிய நிகழ்தகவை காண்க. அவ்வளவுதான் கேட்டது. கட்டமிட சொல்லல நம்ம ஒரு வேலை செய்யலாம். என்னண்டா R1 R2 R3 முடிஞ்ச பிறகு பென்சில் எடுத்து ஒரு சின்னனா லைட்டா ஒரு கோடு போடும். நான் டோட்டல் லைனா போட்டிருக்கேன், ஸ்ட்ரைட் லைனாவே போடலாம். அதுல ஒரு குற்றம் இல்லை. அதே மாதிரி கிடையாகவும் R1 R2 R3 முடிஞ்ச பிறகு கோடு போடும். இந்த மொத்த புள்ளடிகளும் 4 கட்டங்களாக பிரிவடும். 4 நிற அடிப்படையிலான பேர். இது 2 சிவப்பு, இது முதலாவது சிவப்பு, 2வது நீலம், இது 2 நீலம், இது முதலாவது நீலம், 2வது சிவப்பு. இவர் கேட்டது 2ம் ஒரே நிறப்பேனை. ஒரே நிறப்பேனை 2 சிவப்பா இருந்தாலும் ஒரே நிறப்பேனை வரும், 2 நீளம் இருந்தாலும் ஒரே நிறப்பேனை வரும். கட்டமிட்டு காட்ட சொல்லல. கட்டமிட்டு சொன்னாலும் சரி, வட்டமிட்டு சொன்னாலும் சரி, கட்டாயம் ஒரே வட்டத்துக்குள்ள வரணும். இந்த இடைவெளி இடைக்குள்ள இடைவெளி இருக்கணும். இப்ப நாங்கள் இந்த கோடு கீறினதால வந்த இடைவெளியை நீங்க குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இந்த இடைவெளி வரணும். மொத்தம் எத்தனை பேரு சாதகமானது அப்படின்னு பார்த்தா, இங்க 6, இங்க 12, 6 12 18 பேரு. எத்தனைல 18? கவனம், 42ல் 18, 49 இல்ல, 42ல் 18. நிகழ்தகவு எளிய வடிவமாக்கி பின்னம் பெரிய நிகழ்தகவா இருக்கிறதால எளிய வடிவம் ஆக்கியும் கொடுக்கலாம். அதுல ஒரு குற்றமும் இல்லை. ஆனா நெகிரியை பொறுத்த வரைக்கும் எளிய வடிவம் கட்டாயப்படுத்துறது இல்லை. நாங்கள் வெட்டக்கூடியதுன்னா ஒரு 2ஆல வெட்டலாம். 2 இல்லடா, 2 இல்ல, 6ஆல வெட்டலாம். 6ஆல வெட்டினா இங்க 7 முறை, அங்க 3 முறை. 7ல் 3 சந்தர்ப்பம். 2ம் ஒரே நிறமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு.
கட்டமிட்டு காட்ட சொல்லி கேட்டு கட்டமிட்டு காட்டியிருந்தா தான் மார்க்ஸ் வரும். மற்றபடி கட்டமிட்டு காட்டினதுக்காக மார்க்ஸ்ல ஒரு பிரச்சனையும் வராது. மேலே கூறப்பட்ட தகவல்களுக்கு ஏற்ப கீழே தரப்புள்ள மரவரிப்படத்தை பூரணப்படுத்துக. இது எப்படிப்பட்ட கணக்குண்டா, நெய்யரியில அதை செய்த அதே கணக்க மரவரிப்படத்துல செய்யற. இப்ப வர்ற கணக்கை நீங்க ரெடி ஆகிக்கொள்ளணும். நெய்யரியில வந்த விடையை பயன்படுத்தி மேலும் கிளைய விரிவுபடுத்துறது. இது அப்படி இல்லை. நாங்கள் பழைய கதை, நாங்கள் 7 பேனையில ஒரு பேனை எடுக்கிறேன். அது முதலாவது பேனை, 7 பேனை எடுக்க அதுல 3 பேனை சிவப்பு நிறமாகவும் 4 பேனை நீல நிறமாகவும் மொத்தம் 7 பேனை இருந்தது. நான் எடுக்கிற முதலாவது பேனை சிவப்பாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? நீங்க நெய்யரியில போய் நிகழ்தகவை பிடிச்சிட்டு வர்ற இல்லை. இது நோமலா நீங்க 7 பேனையில நீங்க சிவப்பு நிற பேனை கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு 7ல் 3 சந்தர்ப்பம். நெய்யரி இல்லாமலே செய்யலாம். அதே மாதிரி அது நெய்யரியில போய் செஞ்சாலும் அதே தான் வரப்போகுது. நீல நிற பேனை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் 7ல் 4 சந்தர்ப்பம். இது 2வது பேனை எடுக்கிறீங்க. 2வது பேனை எடுக்கும் போது இது சார் நிகழ்ச்சி. முதலாவது என்ன தெரிஞ்சாதான் கதை. கிளைய விரிவுபடுத்தும் போது நிபந்தனையோட விரிவுபடுத்துறேன். முதலாவது பேனை சிவப்பாக இருந்தால் அங்க சிவப்புல ஒன்று குறையும். சோ 2 சிவப்பும் 4 நீளமா 6 பேனை இருக்கும். சோ சிவப்பு கிடைக்கிறதுக்கு 6ல் 2 சந்தர்ப்பம், நீளம் கிடைக்கிறதுக்கு 6ல் 4 சந்தர்ப்பம். முதலாவது பேனை சிவப்பாக இருந்தால், ஒருவேளை முதலாவது பேனை நீளமாக இருந்தால் இது எவ்வளவு பட்டி போடும். நீளமாக இருந்தால் நீளத்துல ஒன்று குறையும், 3 நீளம் 3 சிவப்பு, ஆக மொத்தத்துல 6ல் திரும்ப 2வது பேனை எடுக்கும் போது சிவப்பு கிடைக்கிறதுக்கு 6ல் 3 வாய்ப்பு, நீளம் கிடைக்கிறதுக்கு 6ல் 3 வாய்ப்பு. குறைந்தது ஒரு தடவையேனும் நீல நிறப்பேனை கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இது ஒரு கூட்டு நிகழ்ச்சி. பெருக்கி போட்டா நாங்கள் அதுக்கு நிகழ்தகவு வேகமா காணலாம். இதுல பெருக்கி போடுவோம். 7ல் 3 தர 6ல் 2 இரண்டும் சிவப்பாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு ஆல்ரெடி நெய்யரியிலேயும் வந்த விடதான் 42ல் 6. 7ல் 3 சுருக்கியும் போடலாம் ஐயா, சுருக்கணும் கட்டாயம் இல்லை. நான் நெய்யறிந்த விடையோட ஒப்பிட போறேன். நீ கடைசி விடையில சுருக்கினாலும் சரி. ஏனென்றா பகுதியன் மாற போறது இல்லை. பகுதியன் மாற போறது, இது வேற பகுதியன் வரும், இது வேற பகுதியன் வரும், கட்டாயம் சுருக்கணும். ஏன்னா கூட்டும் போது பொமசி எல்லாம் எடுக்க வேண்டி வரும், பெரிய கஷ்டம். அதுக்காண்டி 7ல் 3 தர 6ல் 4 பெருக்கி போடுறேன். 42ல் 12 நெய்யரியிலேயும் அதே தான் வந்தது. 7ல் 4 ரெண்டும் முதலாவது நீளம் 2வது சிவப்பு. 7ல் 4 தர 6ல் 3 42ல் 12 2 நீளம். 7ல் 4 தர 6ல் 3 42ல் 12. இப்ப கேட்டது ஒரு தடவையேனும் நீல நிறப்பேனு. ஒரு தடவையேனும் நீல நிறப்பேனு என்றது ஒரு கூட்டு நிகழ்ச்சி. எப்படி எல்லாம் கிடைக்கலாம்டா, முதலாவது சந்தர்ப்பத்துல சிவப்பு கிடைச்சி நீளம் கிடைச்சாலும் ஒரு தடவையேனும் நீல நிறம் கிடைத்தல் என்ற நிகழ்ச்சி நடக்கும். நீளம் கிடைச்சி சிவப்பு கிடைச்சாலும் ஒரு தடவையேனும் நீளம் கிடைத்தல் என்றது நடக்கும். 2 நீளமாக இருந்தாலும் ஒரு தடவையேனும் நீளம் என்ற நிகழ்ச்சி நடக்கும். எது நடக்காம போகும்னா ஒரு பேனை மட்டும் நீளம் என்றதுதான் நடக்காது, 2 நீளம். சோ இது ஒரு கூட்டு நிகழ்ச்சி. கூட்டினா நிகழ்தகவை பெற்றுக்கொள்ளலாம். 42ல் 12 சக 42ல் 12 சக 42ல் 12. இப்ப நான் அங்க பெருக்கின நாடி அதை பெருக்கத்தை மட்டும் இங்க கொண்டு வரேன். ஒருவேளை நீ அங்க பெருக்கடியே இந்த பெருக்கத்தோட சேர்த்து கொண்டு வரும். 42ல் 36 சந்தர்ப்பம், 2ல் ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது ஒரு நீல நிறப்பிறகு கிடைக்கும். 2 சந்தர்ப்பம் நீளம் கிடைக்கிறது இதுக்குள்ள இருக்கு. எளிய வடிவம் 30 ஆக்கிரன் பிள்ளைகள் தேவையேண்டு இல்லை, கட்டாயம் இல்லை. 6ஆல சுருக்கினா 7ல் 6 சந்தர்ப்பம் ஒரு தடவையேனும் நீல நிறப்பில கிடைக்கும். இது என்ன ஒரு விதத்துல காணலாம். என்னென்னண்டா 2 தடவையையும் சிவப்பு கிடைக்கிறத தவிர மிச்ச அனைத்து சந்தர்ப்பத்திலேயும் ஒரு தடவையேனும் நீளம் கிடைக்கும். அதை நாங்கள் கழிச்சுன்னும் வரலாம். 42ல் 42ல் இருந்து 42ல் 6 கழிச்சு கூட அதே விட 42ல் 36 பிறகு எளிய வடிவத்தை பற்றி கதைக்கிறேன். இப்படியும் வரலாம். 2ம் சரி. கூடுதலான பிள்ளைகள் இதை பின்பற்ற பிள்ளைகளும் இப்ப இருக்கு. அதனாடி 2ம் சரி. கூட்டு நிகழ்ச்சி கூட்டுறதன் உண்மையான திட்டத்தின்படி சரி. நீங்க கழிச்சு வந்தாலும் பிழை ஒன்றும் இல்லை. ரைட். புள்ளி திட்டத்தை சொல்றேன் பிள்ளைகள், மார்க் பண்ணி கொள்ளுங்க. நெய்யரியில குறிச்சு காட்டுறதுக்கு அவ்வளவுத்துக்கு 2 புள்ளி. கட்டமிட்டு காட்டி இருக்கணும். கட்டமிட்டு காட்ட சொல்லல நிகழ்தகவுக்கு 2 புள்ளி. கட்டமிட்டு காட்ட சொல்லல, வட்டமிட்டோ கட்டமிட்டோ சொல்லல, அதனால அங்க புள்ளி கொடுக்கலாது. இந்த நிகழ்தகவை நிரப்புறதுக்கு 1 புள்ளி, இதுக்கு 2 கொடுங்கூடாவா, இதுக்கு 2 புள்ளி, இதுக்கு 1 புள்ளி, இதுக்கு 1 புள்ளி, 4 புள்ளி வழங்கப்படும்.
அதுக்கு பிறகு இந்த அங்க கேட்கப்பட்ட கேள்விக்கு இந்த நிகழ்தகவை கூட்டி காண்றதோ இல்ல நீங்க கழிச்சு காண்றதோ செய்க வழியோடு இருந்தா 2 புள்ளி, ஒட்டுமொத்தமா இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை. ரைட். ஓகே, 5வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள். கையடக்க தொலைபேசி பாவனையாளர்கள் 90 பேரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள், அவர்களின் வயது பற்றிய தகவல்கள் அட்டவணையில் பூரணமற்ற அட்டவணையில இருக்கு. அட்டவணையும் பூரணம் இல்லை, அது சரி. ஓகே, அதுல ஒரு சின்ன ஒரு ஆரச்சிரை கூட மட்டும்தான் இல்லை வட்ட வரைவில். வட்ட வரைவை பை வரைவுன்னு சொல்லுவாங்கடா, அதையும் தெரிஞ்சு சொல்லுவோம். பையன்றது இந்த பை தான், எங்கட பையார் வர்க்கம் அந்த பை தானா பை வரைவுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு வகுப்பு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. 15 தொடக்கம் 25 என்பது 15, 15க்கு மேல 25 விட குறைவு, 25 வராது என்ற மாதிரி சொல்லியிருக்கு. ரைட். நம்ம முதலாவது கேள்விக்கு போவோம். வட்ட வரைவில் இருந்து 15 தொடக்கம் 20 என்ற வயது பிரிவில் இருக்கும் நபர்களை குறிக்கும் ஆரச்சிறை கோணத்தை காண்க. இந்த குறித்த கோணம் எக்ஸ் என்று போடுவோம். அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை மொத்தமா ஒரு புள்ளியை சுத்தி மொத்த கோணம் 360 எக்ஸோட இதுலயே கூட்டுறேன். 180 180 72 152 192 292 292 152 இல்ல 252 292 எங்களுக்கு மொத்தமா 360 தரணும். சோ எக்ஸ் சமன் 360ல இருந்து 292 கழிக்கணும். இது வந்து நான் ஒரு ஐடியாவில் எடுக்கிறேன், நீங்க வேற மாதிரி கழிச்சாலும் ஓகே. 68 பாகை என்று வருது எக்ஸ். எனக்கு இந்த இடத்துல அந்த செய்கவழி செஞ்சிருந்தா எல்லாம் 68 பாகை செய்கவழி கட்டாயம். அதை இங்க என்ன ஒரு விதமாக செய்யலாம் அப்படின்னா, இந்த நேர்கோடு ஏன்னா இது 180 இந்த நேர்கோட்டில் உள்ள மற்ற கோணங்களை கூட்ட 180 வரணும் என்ற ஐடியாவிலையும் வந்து நீங்க செஞ்சிருக்கலாம். வட்ட வரைவை பயன்படுத்தி அட்டவணையில் உள்ள இடவழியை நிரப்புக. இந்த கோணங்களை முதல் கொண்டு வந்து சேர்ப்போம். கோணங்கள் இங்க வரையில பாவனையாளர்கள் எண்ணிக்கை திரள் மீடுறன் தான் இருக்கு. சோ நாங்க ஒப்பிட்டு தான் வரணும். ஒரே ஒரு இடத்துல இல்ல, 2 இடத்துல ஒப்புறதுக்கு வழி இருக்கு. ஒன்று 15 தொடக்கம் 25 என்ற ஆரச்சிறையில எங்களுக்கு 65 பாகை என்றதும் தெரிஞ்சு 68 பாகை என்றதை கண்டுபிடிச்சுக்கோம். அதுல 17 பேர் இருக்கிறாங்க. சோ ஒரு ஆளுக்கான ஆரச்சிறை கோணத்தை கண்டா நெல்லம் போல எனக்கு 17 பேரு 68 பாகையில வகை குறிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஆளுக்கான ஆரச்சிறை கோணம் 68 17 அளவு கோணம் கட்டாயம் வகுபட்டு முழுவன்ல வரும் பிள்ளை இல்லைன்னா கணக்கு இல்லையே. 4 முறவர் நீங்க வகுத்து பாருங்க. நான் 7 28 8 போட்டு 2 மிச்சம் அங்க 40 40 28 68 4 பாகை ஒரு ஆளுக்காக வகை குறிக்கப்படுது. சோ நீங்க எல்லாத்தையும் 4ஆல வகுத்தா வரும். இப்ப முதலாவது 5 தொடக்கம் 15 5 தொடக்கம் 15 5 தொடக்கம் 15 72 பாகையில இருக்கு. சோ 72 4ஆல வகுக்கணும். 72 பாகைய 4ஆல வகுத்தால் அங்க பாவனையாளர்களின் எண்ணிக்கை வரும் 1 அங்க 8 18 பேர். அடுத்தது 25 தொடக்கம் 35 25 தொடக்கம் 35 40 பாகை 40 பாகையில 4 பாகைப்படி எத்தனை பேர் இருக்கிறான்டா 10 பேர் இருக்கிறாங்க. அடுத்த 35 தொடக்கம் 45 80 பாகை 80க்கு 4ஆல வகுத்து 2 20 பேர் இருக்கிறாங்க. அடுத்தது 45 தொடக்கம் 55 40 100 100 4ஆல வகுத்தா 25 அது கிடக்கு. திரள் மீடரன் நிரலையும் பூரணப்படுத்தணும். திரள் மீடரன் என்ன? இந்த 18 சொல்லுது 15க்கு 5க்கும் 10க்கும் இடையில 18 பேர் என்று சொல்லுது. நான் இதுல போட போறதும் 18 தான். ஆனா அந்த 18 சொல்றது 15 வயதை விட குறைந்த போன் பாவனையாளர்கள் 18 பேர். 25 விட குறைஞ்சது இது ரெண்டையும் கூட்டி இதுல போடணும் 35 வரும். அதை விட ஈஸியானது இதை எப்படி கூட்டி கொண்டு போவோம். 35 பேர் எங்களுக்கு 25 வயதை விட குறைந்த போன் பாவனையாளர். பிறகு அடுத்தது 10 நான் 35 விட குறைந்த போன் பாவனையாளர்கள் இப்படி கூட்டினாங்களே சுவம் பிள்ளைகள் 45 பேர். பிறகு 45 20 65 பேர் 65 25 மொத்தம் 90 பேரும் 55 வயதை விட குறைந்த ஆக்கள் தான். மிச்சம் இருக்கிற ஆக்கள் யாருமே போன் இந்த தரவுக்குள்ள இல்லை. ரைட். ஓகே ரைட். அங்கால வருவோம் பிள்ளைகள். முதலாவது கேள்வியும் செஞ்சிட்டோம். அட்டவணையை பயன்படுத்தி அட்டவணையில் வெற்றிடத்தை நிரப்புக செஞ்சிட்டோம். 3வது கேள்வி இத்தகவல்களுக்குரிய மீடுரன் வலையை வரைக. திறன் மீடுரன் வலை அச்சுக்கள் எல்லாம் பிரிச்சு போட்டுருக்கோம். ரைட். நாங்கள் வந்து வரைவுத்தாள்லாம் கொஞ்சம் டார்க் லைன் வெள்ளிய லைன் தெளிவா தெரிஞ்சா ஓகே, இல்லைன்னா கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. 5 5ஆ பிரிச்சிருக்கு. இது வந்து 1 2 3 4 பட்டி 5 அப்படின்னா 8 பட்டி 10 அங்கால 10 10ஆ போகுது. அந்த வேலை நமக்கு வைக்கல அவ வந்து மிக தெளிவாக புரிச்சிருக்கேன். ரைட். நாங்க வந்து போறது மட்டும்தான் வேலை. அட்டவணையை திரள் முறன்
15க்கு கீழே 18 திரள் மீறன் என்றது மேல் எல்லைக்கு, மேல் எல்லைக்கும் இல்ல மேல் வரைப்புக்கு, வரைப்பும் எல்லையும் இங்க சமன், அதாவது தொடர்ச்சியாக வருது. இதுவே தொடர்ச்சியாக இல்லையண்டா இது 16ல தான் துவங்கன்னா நாங்க 15.5க்கு தான் குறிக்கணும். மேல் வரைப்புக்கு தான் திரள் மீறன் விலகி. இது கிட்டடியில உதவிக்கருத்துறங்க போன வருஷம் உதவிக்கருத்துறங்க பேப்பர் பள்ளியில் பார்க்கணும் நீங்க கட்டாயம். ரைட், நாங்க இங்கே வருவோம். 15க்கு 18, 15 வயதுக்கு கீழே 18. அதை விட முக்கியமானது 5 வயதுக்கு கீழே யாருமே இல்லை. வழக்கமா திரள் முரண் விலகி நாங்கள் கீறும்போது பூச்சியத்திலேருந்து துவங்குவோம். ஏன்னா வழக்கமான திரள் முரண் விலகி கீறும்போது பூச்சியத்திலேருந்து துவங்குவோம். ஆனா இது பூச்சியத்திலேருந்து துவங்காது, 5லேருந்து தான் துவங்கும். 5க்கு கீழே யாருமே இல்லை. 15க்கு கீழே 18 பேர். ஸோ 2 பட்டி ஒரு அலகு, சாரி ஒரு பட்டி 2 அலகு. ஸோ 18ன்றது 20 விட 1 குறைவா இருக்கு. 25 வயதை விட குறைந்த ஆக்கள் மொத்தம் 35 பேர். 25க்கு 35, 30, 35 நடுவுல. அடுத்தது 35 விட வயதுல குறைஞ்சாக்கள் 45 பேர். அடுத்தது 65, 45 சேம், 42, 44, 45, 65. அடுத்தது 65, 65, 60, 65. அடுத்தது 55 வயசுக்கு கீழே அவ்வளவு 90 பேருமே 55 வயசுக்கு கீழே தான். இங்க இதை முறியாம ஒரு வளைகூட பயன்படுத்தி நிட்டோம். ஒரு வித்தியாசமான எஸ்ஸா வரப்போகுது. வழக்கமாக வர்ற எஸ் மாதிரி இல்லாம முறியாத கோடை பயன்படுத்தி நீங்க நீட்டணும். அது உங்களால இயலுமா? கொஞ்சம் பிழை, திரும்ப சரி பண்றேன்னா கொஞ்சம் பிழை, அது அவ்வளவு திருப்தியாக இல்லை. நீங்க பென்சிலை வச்சு கிறுக்குன்னா அது முறிகிற வளைகோடு. அடிமட்டத்தை வச்சு கிருவீங்கன்னு ஐயா, அது முறிஞ்சு வரும். அதாவது இதை நீங்க உங்களோட ஒப்பமாக நீங்க கையாள கீறதான் நாங்க முறியாத வளைகோடு. தகவலுக்குரிய மீறன் வளையை இடைய வயதை காண்க. இடைய வகுப்பு சராசரி இல்ல, இடையம் நடு. கிட்டத்தட்ட ஒரு கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதியில இடையம், இடை, ஆகாரம் இதெல்லாம் பக்கத்து வரையும் அந்த அடிப்படையில இடையத்தை ஒரு கட்டத்துக்கு பிறகு இடைக்காக பயன்படுத்துவோம். இங்க இடையம் வேணும்னா மொத்த தரவுகள் இடையம் சமன் மொத்த தரவுகள் 90. அதோட ஒன்றெல்லாம் கூட்ட தேவையில்லை. கூட்டமாக்கப்பட்ட தரவுக்கு ஒன்று கூட்ட தேவையில்லை. அடுத்தது 30 தாண்ட பட்சத்துல நாங்க ஒன்று கூட்டாத சந்தர்ப்பம் எங்களுக்கு கூட்டாம செய்யறதான் ஈஸியா கூட்ட மாட்டோம். 45 வயது 45வது ஆள் 45வது ஈட்டு எனக்கு இடையமா இருக்கும். 45வது ஈட்டு எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, திரள் முரண்ல போய் கண்டுபிடிக்கலாம் போல. அட்டவணையிலையும் 45 இருக்கு. 45வது தரவு என்னவாக இருக்கும் அப்படி என்று பார்த்தால் 45ல அப்படியே நீங்க போனீங்கன்னா வரைவுல முட்டும். அது ஒரு புள்ளியா இருக்கு, நாங்க படுத்த புள்ளி. இல்ல அப்படி இருக்கணும் இல்ல, வரைவுல முட்டி நீங்க திரும்பினீங்கன்னா 45வது ஆள் இந்த வயசு இங்க வரும் 35ஆக இருக்கும். இடைய வயது 35 வயது. அதுக்காண்டி இது 45 வந்ததுக்காக 45 இருக்கணும் இல்ல, சந்தர்ப்பத்தை பொறுத்து அது அந்த எல்லையில அமைகிறது மாதிரி வந்துட்டு நீங்க பிறகு போய் தேட தேவையில்லை. சார் இங்க 25 இந்த வகுப்புக்கு இல்லை தானே சார், அப்ப என்னன்னு 45 வரமாண்டு இதுல அப்படித்தான் எடுத்துக்கொள்றது. இது ஒரு சின்ன எடுகோள், சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ரைட், புள்ளித்திரத்தை சொல்றேன், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். உங்களுக்கு அட்டவணைக்கு இதுக்கு ஒரு புள்ளி, இதுக்கு 2க்கும் சேர்த்து ஒரு புள்ளி கொடுங்க. அதே மாதிரி இவ்வளவுத்துக்கும் சேர்த்து அரைப்படி 2 புள்ளி கொடுங்க. 4 புள்ளி அட்டவணையை நிரப்புறதுக்கு தரலாம். அதே மாதிரி 68 பாகை அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு 2 புள்ளி. 2 வேண்டாம், 1 தான் தரலாம். கொஞ்சம் கேள்வி கூட 1 தார். ஆனா 2 புள்ளிக்குரிய கேள்வி தானே 1 தார். ஸோ 5 புள்ளி இந்த இடத்துக்குள்ளேயே வந்துட்டு. பிறகு நாங்கள் திரள்முரண் ஒப்பமான வளைய கீறதுக்கு 3 புள்ளி வர முடியும். திரள்முரண் வளை கீற தந்தா 3 புள்ளி. தொடக்கம் சரியா இருந்தா 1 புள்ளி, மற்ற புள்ளிகள் எல்லாத்துக்கும் 1 புள்ளி, ஒப்பமான வளைக்கு 1 புள்ளி. அடிமட்டம் வச்சு கீறிடக்கூடாது. அதாவது நீங்கள் எப்படி கீறிக்கணும், கையால வளையா முறியாத கூடால கீறிக்கணும். ஒப்பமான வளைக்கு 1 புள்ளி, இடையம் காண்றதுக்கு 2 புள்ளி. கட்டாயம் இந்த கோடையும் கீறிடுங்க. மொத்தத்துல இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை, பகுதி 1B முழுமையாக செஞ்சிருக்கிறோம் 50க்கு எத்தனை, மொத்தமா இந்த பேப்பர் செஞ்ச பிள்ளைகள் 100க்கு எத்தனை. கட்டாயம் பதிவிடுங்கோ, பேப்பரை போட்டோ எடுத்து அனுப்புங்க, டவுட் இருந்தா கேளுங்கோ.
வகுப்பை இன்னும் பிரயோசனமானதாக கொண்டு போவோம்.